Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி டாப் 12 எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டிஃப்ரெண்ட் ஷீட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஷார்ட்கட் கீயும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா, நல்ல கவனமாக கவனிங்க. இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறேன். இதில் நம்ம எப்படி ஃபில்டர் ஆப்ஷனை ஷார்ட்கட் கீ மூலமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, அதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், இந்த மூணையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபில்டர் ஆப்ஷனுங்கிறது க்ரியேட் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அகெயின் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ல மறுபடியும் ப்ரெஸ் பண்ணியாண்டா இது ரிமூவ் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியாண்டா அது ஆக்டிவேட் ஆகும். சேம் ஷார்ட்கட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அது ரிமூவ் ஆயிரும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எல். சரியா, இதுதான் இதோடைய ஷார்ட்கட் கீ. ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் நிறைய தடவை எக்ஸல் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஷீட்டில் பேஸ்ட் வேல்யூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட்டு செல்லை பாருங்கள். நான் ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. சரியா, இதில் எல்லாத்தையும் நான் ஃபார்முலா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதைத்தான் நம்ம பேஸ்ட் வேல்யூஸாக பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் சியை ப்ரெஸ் பண்ணுங்கள், காப்பி ஆகும். அப்படி இல்லைன்னா அதே ஷார்ட்கட் காப்பிக்கு இன்னொரு ரைட் கிளிக் பண்ணி இந்த காப்பிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். சரியா, காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷார்ட்கட் கீ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் வி ப்ளஸ் வி. சரியா, ஆல்ட் ஹெச் வி வி. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள், நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே அந்த ஃபார்முலா எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு எல்லாமே பேஸ்ட் வேல்யூஸாக மாறிடுச்சு. சரியா, பார்த்தீங்களா, நீங்கள் ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே ஃபார்முலா இல்லை. அங்கே அந்த ஃபார்முலாவே இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஷார்ட்கட் கீ பார்க்க போகிறோம்னா, ரிப்பீட். இது ப்ரீவியஸ் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணமோ அதை ரிப்பீட் பண்ணேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை போல்ட் பண்ணுறேன். இப்போ அகெயின் அண்ட் அகெயின் நான் போல்ட் பண்ணணும். அப்போ நம்ம மறுபடியும் மேலே போய் போல்ட் பண்ண அவசியம் இல்லை. F4ங்கிற ஷார்ட்கட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியேண்டா போதும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ண F4 செலக்ட் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக போல்ட் பண்ணிடு. சரியா, அது மட்டும் இல்லை, போல்ட் மட்டும் பண்ணார். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த நான் கலர் கொடுத்துருக்கேன். சரியா, ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் மற்ற செல்லை செலக்ட் பண்ணி நான் F4 மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது ப்ரீவியஸ் ஆக்ஷனை அப்படியே நமக்கு ஃபில் பண்ணி கொடுக்குது. சரியா, ப்ரீவியஸ் ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை ரிப்பீட் பண்ண, அதுதான் F4ங்கிற ஷார்ட்கட் கீயுடைய யூஸு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஷீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இங்கே பாருங்கள், நான் சேல்ஸ் வேல்யூஸ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கரன்சி ஆட் பண்ண போகிறோம். கரன்சி எப்படி ஆட் பண்ணுறேன்டா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் நீங்கள் அந்த டாலர் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டாலர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே கரன்சி சிம்பிள் எல்லாத்துக்கும் ஆட் ஆயிடுச்சு. சரியா, இப்படி தான் நீங்கள் கரன்சியுடைய ஷார்ட்கட் கீ ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நம்ம அந்த சேல்ஸ் வேல்யூ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பெர்சன்டேஜுங்கிறத ஷார்ட்கட் கீ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பெர்சன்டேஜ் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், பெர்சன்டேஜ் ஆட் ஆயிடுச்சு. சரியா, உங்கள் டோட்டல் சேல்ஸுக்கு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுறா இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணணும். சரியா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பெர்சன்டேஜ் கீ இதை யூஸ் பண்ணியாண்டா இந்த ஷார்ட்கட் கீ பெர்சன்டேஜ் ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஷீட்டில் நம்ம லாஸ்ட்டு ஷீட்டை பற்றியில் லாஸ்ட் காலத்தில் சேல்ஸ் வேல்யூங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதில் ஃபார்முலா நான் போட்டிருக்கேன். சரியா, இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம ஷார்ட்கட் கீ மூலமாக என்ன ஃபார்முலா போட்டிருக்கோங்கிறத எப்படி பார்க்க போகிறோம்டா, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டு காலத்தை கண்ட்ரோல் ப்ளஸ் டில்ட்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு காலத்தில் நான் என்னென்ன ஃபார்முலா போட்டேன்னா அது ஃபுல்லாக நமக்கு ஃபார்முலாவை விசிபிளாக காமிக்குது. சரியா, ரொம்ப ஈஸியானது தான் இது. இந்த ஷார்ட்கட் கீ மூலமாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் ரிமூவ் பண்ணணும், மறுபடியும் பேக் டு அந்த சேல்ஸ் வேல்யூவே வைக்கணுண்டா சேம் அதே ஷார்ட்கட்டை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த டில்ட்டுங்கிற சிம்பிள் பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் நமக்கு சேல்ஸ் வேல்யூ வந்துருச்சு. அது ஜஸ்ட்டு என்ன ஃபார்முலா இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த டில்ட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணினா அந்த ஷார்ட்கட்டை நமக்கு அது வரும். அதே இது அகெயின் ப்ரெஸ் பண்ணினா அது போயிட்டு நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே ஃபார்முலாவில் உள்ள வேல்யூ நமக்கு காமிக்கும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம சம் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்காக அந்த சம் பண்ணுறது ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் அந்த ஈக்குவல் டு சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா பாருங்கள், ஃபுல்லாக அதுவாக செலக்ட் ஆகி நமக்கு இப்படி காமிக்கும். ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா அது சம் பண்ணி கொடுத்துரும். சரியா, ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவலுங்கிற சிம்பிள் தான் நமக்கு இந்த சம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஷார்ட்கட் கீ. ஓகே,
ரொம்ப ஈஸியானது தான் இதுங்க. அடிக்கடி உங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஷீட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்டா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஏரோ கீஸ் இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கண்ட்ரோல் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ பாருங்கள் ரைட் ஆரோ கிளிக் பண்ணேன், பற்றியில் ரைட் சைடில் லாஸ்ட் வந்துருச்சு எண்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு நான் கீழே லாஸ்ட்டு செல்லுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட்டு செல்லுக்கு வந்துருச்சு பற்றியில. இப்போ நெக்ஸ்ட்டு நான் அங்கிட்டு மூவ் பண்ணணும் சரியா, லெஃப்ட் சைடில். அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ. இப்படி எந்தெந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு கண்ட்ரோலை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆரோ கீயை மாற்றி யூஸ் பண்ணிட்டா ஜஸ்ட் அதுவாக தானாக அந்த எண்டு பொசிஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுரும் சரியா. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு. நீங்கள் ரொம்ப எக்ஸலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மவுஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் கீபோர்ட்லேயே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட்டாக இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது சரியா. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சார்ட் பார்க்க போகிறோம். சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு ஜஸ்ட் அந்த டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு Alt + F1 அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சார்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு சரியா. இது காலம் சார்ட். இதில் போய் நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ மாற்றிக்கிடலாம். இது ஜஸ்ட் Alt + F1ங்கிறத கொடுத்தாலே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு ஒரு சார்ட்டு. இது என்னென்னா டேபிளோடைய நமக்கு இந்த சார்ட்டும் இருக்குது. இப்போ சார்ட்டு உங்களுக்கு செப்பரேட் ஷீட்டில் வேணும்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கு என்ன ஃபார்முலாண்டா என்ன ஷார்ட்கட் கீண்டா F11ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு F11 ப்ரெஸ் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் உங்கள் ஒரு செப்பரேட் ஷீட்டில் உங்களுக்கு இந்த சார்ட்டு நமக்கு வந்துருச்சு. இது இந்த ஷார்ட் இங்கே வர்றதோட மட்டும் இல்லாமல் இதை நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் P நீங்கள் ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டா பிரிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஃபுல்லாக செட் ஆகியே வரும் சரியா. பிரிண்ட் ப்ரிவியூலே நீங்கள் பார்க்கலாம், இது ஃபுல்லாக செட் ஆகியே வரும், டைரெக்டாக பிரிண்ட் எடுக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லாஸ்ட்டு ஷீட்டுக்கு வருவோம். இங்கே நம்ம பார்டர் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் நான் டேபிள் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் சரியா. அதுக்கு ஃபுல்லாக நான் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அண்டு சிம்பிள், அந்த ஆம்பர்சன்ட் இருக்குல்ல, நம்ம அண்டுன்னு சொல்லலாம். அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆம்பர்சன்ட் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணியிருந்தால் அங்கே பாருங்கள் அவுட்டர் பார்டர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இங்கேயும் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கிட்டேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆம்பர்சன்ட் கொடுத்தோன்னா ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி, அதே இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இருக்குது சரியா. அதை கிளிக் பண்ணினா அப்படியே அந்த பார்டர் நம்ம க்ரியேட் ஆன பார்டர் ரிமூவ் ஆயிடும். இதுவும் ஒரு ஷார்ட்கட்டு சரியா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. இதெல்லாம் எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் கற்றுக்கிடலாம். ரொம்ப எக்ஸலில் நிறைய ஒர்க் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்ட்லேயே யூஸ் பண்ணலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது எக்ஸலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஷார்ட்கட் கீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்தோடையும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.